ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பஜ்ஜி பண்ண போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு புளிக்கரண்டி பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்ஸியை ஒரு 2 நிமிஷம் ஆன்லேயே வச்சிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும். இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 2.5 புளிக்கரண்டி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்க ஒரு புளிக்கரண்டி பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கேற்ற வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்துட்டோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு எடுத்துக்கோங்க. இது வேண்டான்னா விட்டுருங்க, டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது உப்பி வரத்துக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா பஜ்ஜி செம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே வாழைக்காவையும் உருளைக்கிழங்கையும் சீவி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாம். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் வெந்துடும், பஜ்ஜியும் சூப்பராக இருக்குங்க. 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி போடும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட பிறகு லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போதாங்க பஜ்ஜி உப்பி வரும். இப்போ திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சூடான எண்ணெயை இந்த மாதிரி மேலே எடுத்து ஊற்றும் போது நல்லா உப்பி வருங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.